ஒரு பட்ஜெட் எப்படி போட வேண்டும்? அருகில் இருக்கிற புகாரி ஹோட்டல் அதை பாருங்கள். பிரிட்டிஷ்காரன் காலத்திலிருந்து வெற்றியாக நடைபெறுகிற அந்த ஹோட்டல் அதிகம் போக வேண்டாம். நிர்மலா சீதாராமன் அவர்களோடு இருக்கிற அதிகாரிகள் ஒரு நாள் இங்கே வந்து ஆட்டுக்கால் பாயா சாப்பிட்டு அல்லது காபி சாப்பிட்டு எப்படி பட்ஜெட் போடுவீர்கள் என்று புகாரி ஹோட்டலை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத நாடாளுமன்ற ஜனநாயகம் இந்தியாவில் தழைக்கிறது. அத்தனை சிறந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை எரித்து விடாதீர்கள், கொன்று விடாதீர்கள் என்று நாட்டின் பிரதமரை எச்சரித்து முடிக்கிறேன். இன்னைக்கு பட்ஜெட் என்ன பண்ணுது? ஒரு தேச விரோத பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது, தெலுங்கானா புறக்கணிக்கப்படுகிறது, வேறு பல மாநிலங்களும் புறக்கணிக்கப்படுகிறது. ரெண்டு மாநிலங்கள், ஒன்று ஆந்திரா சந்திரபாபு நாயுடு, மற்றொன்று பீகார். ஏன்னா இந்த ரெண்டு பேருடைய தயவில் தான், ஆதரவில் தான் இன்றைக்கு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது, மைனாரிட்டி ஆட்சி. இப்பொழுது பட்ஜெட் மூலியமாக தனது பேட்டிக்கு நேர்மாறாக, உபதேசத்திற்கு மாறாக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது. இது ஒருதலை பட்சமான பட்ஜெட், ஒட்டுமொத்த நாட்டிற்குரிய பட்ஜெட் அல்ல. 2 மாநிலங்களை திருப்திப்படுத்துவதற்கான பட்ஜெட், தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான பட்ஜெட். நரேந்திர மோடி நாட்டினுடைய பிரதமர் அல்ல, மாறாக அவர் மன்னராக விளங்கி கொண்டிருக்கிறார். அந்த மாமன்னரை நாங்கள் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீடித்தால் அடுத்து இந்தியாவுக்கான பட்ஜெட்டை தமிழ்நாடு சட்டமன்றம் போடும். எங்களுக்குரிய பட்ஜெட்டை நாங்கள் போடுவோம், அதை பரிசீலனை செய்து நீங்கள் ஏற்க வேண்டும். அந்த நிலை வரும். ஒரு பட்ஜெட் எப்படி போட வேண்டும்? அருகில் இருக்கிற புகாரி ஹோட்டல் அதை பாருங்கள். பிரிட்டிஷ்காரன் காலத்திலிருந்து வெற்றியாக நடைபெறுகிற அந்த ஹோட்டல் தோற்று போகவே இல்லை. மிக பிரம்மாண்டமான வெற்றியை புகாரி ஹோட்டல் பெற்றிருக்கிறது. என்ன காரணம்? ஊழியருக்கு சம்பளம் தருகிறார்கள், மேனேஜருக்கு தருகிறார்கள், வரவு செலவு சரியாக இருக்கிறது. இடையில சென்னை நகர போலீஸ் அந்த துறைக்கும் அவர்கள் ஏதோ நிதியை தருகிறார்கள், டிராபிக் போலீஸுக்கு நிதி தருகிறார்கள். அதனால பிரச்சனை ஏதும் இல்லாமல் புகாரி ஹோட்டல் நடைபெறுவது எப்படி? அதிகம் போக வேண்டாம். நிர்மலா சீதாராமன் அவர்களோடு இருக்கிற அதிகாரிகள் ஒரு நாள் இங்கே வந்து ஆட்டுக்கால் பாயா சாப்பிட்டு அல்லது காபி சாப்பிட்டு எப்படி பட்ஜெட் போடுவீர்கள் என்று புகாரி ஹோட்டலை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்று தவிர ஒரு வழி இல்லை. நான் முடிக்கிறேன். தமிழக முதல்வர் சொன்னது போது இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற தாக்குதல், நமது கூட்டாட்சி முறையின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற தாக்குதல், இது நீடித்தால் நாட்டின் ஒற்றுமையை கேள்விக்குள்ளாகும். பிரிட்டிஷ்காரன் காலத்திலிருந்து இன்று நீண்ட நெடிய போராட்டத்துக்கு பிறகு இந்தியாவின் ஒற்றுமை சாத்தியப்பட்டிருக்கிறது. உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு அனுசரிப்பு கலாச்சாரம் இந்தியாவில் இருக்கிறது. உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத நாடாளுமன்ற ஜனநாயகம் இந்தியாவில் தழைக்கிறது. அத்தனை சிறந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை எரித்து விடாதீர்கள், கொன்று விடாதீர்கள் என்று நாட்டின் பிரதமரை எச்சரித்து முடிக்கிறேன். மிக குறுகிய நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நேற்றைய தினம் முடிவு செய்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே நமது மதிப்புமிகு தோழர்களும் தாய்மார்களும் முடிந்தளவு பங்கு பெற்றிருக்கிறார்கள். இது ஒரு தொடக்கம்தான். பட்ஜெட்டை கண்டித்து நடைபெறக்கூடிய போராட்டம். இன்றைக்கு தினமணி நாளேடு தனது தலையங்கத்தில் ஒரு சிறப்பான செய்தியை சொல்லியிருக்கிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த யாரெல்லாம் நிதியமைச்சராக இருந்து பெருமைப்படுத்தினார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆர்.கே. சண்முகம் செட்டியார், கிருஷ்ணமாச்சாரி, சி. சுப்பிரமணியம், ப. சிதம்பரம் போன்றவருடைய பட்டியலில் கடைசியாக நிர்மலா சீதாராமன், இவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்தான். இவர் 7வது முறையாக நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். பொதுவாக ஒரு மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் நிதியமைச்சராக இருந்தால் அந்த மாநிலத்திற்கு ஒதுக்குகிற நிதியில் கூடுதலாக ஒதுக்குவார்கள். லல்லு பிரசாத் அவர்கள் ரயில்வே அமைச்சராக இருந்த பொழுது பீகாருக்கு தனி கவனம் செலுத்தி பல ரயில்களை இயக்கச் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்தார். அதாவது எல்லா மாநிலங்களுக்கும் ரயில்களுக்கு நிதி ஒதுக்கினார், பீகாருக்கு சற்று கூடுதலாக ஒதுக்கினார். ஒவ்வொரு ரயில்வே அமைச்சரும் அப்படித்தான் செய்வார்கள். அதே போல நிதியமைச்சர்களும் அந்த மாதிரி கையாள்வது உண்டு. ஆனால் நம்முடைய நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்று பெருமைப்பட்டு சொல்லிக் கொண்டாலும் மாநிலத்தையே புறக்கணிக்கக்கூடிய ஒரு மோசமான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது பிரதமர் சொன்ன கருத்திற்கு நேர் மாறாக உள்ளது. பிரதமருடைய கருத்தை பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்ன
22ஆம் தேதி மிக நல்ல பேட்டி. அந்த பேட்டி எல்லா பத்திரிகையிலும் முதல் பக்க செய்தியாக வந்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டோம், அவரவர்கள் கருத்துக்களை சொன்னோம், மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள். இப்பொழுது நாம் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டோம். இப்பொழுது அரசியல் வேறுபாடு இல்லாமல் நாம் எல்லோருமாக இணைந்து கரம் கோர்த்து நாட்டின் முன்னேற்றத்திற்கு நாம் போராட வேண்டும். இந்த அவை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அவை அல்ல, 140 கோடி மக்களுக்கான அவை என பெருமிதமாக சொல்லுகிறார். ஆனால் அப்படி சொல்லுகிறவங்க சொல்லிவிட்டு அடுத்த நாள் சமர்ப்பிக்கிற நிதிநிலை அறிக்கையில் பட்ஜெட்டில் சில மாநிலங்கள், தமிழ்நாடு உட்பட சில மாநிலங்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்படுவது என்பது இது தேசத்தின் பட்ஜெட் அல்ல, மாறாக மோடி தனது ஆட்சியை தற்காத்துக் கொள்வதற்கான பட்ஜெட். தனது ஆட்சி நீடித்து நிலைக்க வேண்டும். தனது ஆட்சி நீடித்து நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் நிபந்தனையற்ற முறையில் தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் ஆதரவை திரும்ப பெற்றால் இந்த ஆட்சி கவிழ்ந்து போய்விடும். டெல்லி வட்டாரத்தில் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஆட்சி நிலைக்காது, விரைவில் கவிழ்ந்துவிடும் என்று பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். ஊடகங்களிலும் அந்த செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி கவிழ வேண்டுமா, இருக்க வேண்டுமா, அதுவல்ல இப்பொழுது பிரச்சனை. ஒரு பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை என்று சொல்லுகிற பொழுது அது பொதுவானதாக இருக்க வேண்டும். இந்தியா என்கிற வரைபடத்தை வருகிற பொழுது ஒரு மாநிலத்தை, தமிழ்நாட்டையோ அல்லது ஆந்திராவையோ அல்லது தெலுங்கானாவையோ அல்லது கர்நாடகத்தையோ அல்லது பீகாரையோ ஏதோ ஒரு மாநிலத்தை விட்டு விட்டு வரைபடம் இருந்தால் அந்த வரைபடம் அது தேச துரோக செயல் என சொல்லப்படும். ஆகவே இன்றைக்கு அதன் அடிப்படையில் இன்றைக்கு சமர்ப்பித்திருக்கிற 23ஆம் தேதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் முன்மொழிந்திருக்கிற இந்த பட்ஜெட் என்பது தேச விரோத, ஒட்டுமொத்த நாட்டின் ஒற்றுமையை கூடிய நடவடிக்கை கொண்ட பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கிறது. இந்த பட்ஜெட் விவாதத்தின் மீது நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் கடைசியாக விவாதங்களுக்கு பதிலளித்து பேசுவார். அவ்வாறு பதிலளித்து பேசுகிற பொழுது தவறை திருத்திக் கொண்டு தமிழ்நாட்டிற்குரிய நிதிகள் ஒதுக்கப்பட வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாடு சென்னை உட்பட பல மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள், அதேபோல தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் புயல் மழையால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது. அவ்வாறு பாதிக்கப்பட்ட பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நேரடியாக வந்து, அதேபோல நிர்மலா சீதாராமன் அவர்கள் தென் மாவட்டங்களுக்கு சென்று நேரடியாக பார்வையிட்டதோடு ஒரு உயர்மட்ட குழுவை அனுப்பியது. பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு நேரடியாக சென்று பாதிப்புகளை கண்டறிந்து அறிக்கை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழுவை அனுப்பி வைத்தார்கள். 2 மத்திய அமைச்சர்கள், அதுவும் முக்கியமான துறைகளை வகிக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து உயர்மட்ட குழு வந்து சென்றது. மாநில முதலமைச்சர் பிரதமரை நேரடியாக சந்திப்பதற்கு நேரம் கட்ட பொழுது நள்ளிரவு 11 மணிக்கு நேரம் ஒதுக்கினார். நள்ளிரவு வரை காத்திருந்து நள்ளிரவு 11 மணிக்கு பிரதமர் சந்தித்து 1,000 கோடி ரூபாய் நிதி வேண்டும் என்கிற கோரிக்கை மனுவை கொடுத்தார், பரிசீலிப்பதாக சொன்னார். அதைத் தொடர்ந்து தமிழகத்தைச் சேர்ந்த குறிப்பாக மதச்சார்பற்ற முற்போக்கு அங்கம் பெற்றிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தோழர் சுப்பராயன் உள்ளிட்ட, திருமாவளவன் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற குழு தலைவர் DR பாலு அவர்களுடைய தலைமையில் உள்துறை அமைச்சரை, நிதியமைச்சரை டெல்லியில் நேரடியாக சென்று சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தார்கள். 37,000 கோடி ரூபாய் கேட்டார்கள். வெறும் 276 கோடி ரூபாய் நிதி தந்திருக்கிறார்கள். அது சட்டப்படி கொடுக்க வேண்டிய பணம், பாக்கி பணம் கொடுக்கவில்லை. இப்பொழுது இந்த பட்ஜெட்டில் 11,500 கோடி ரூபாய் வெள்ள நிவாரணத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நிதி தமிழ்நாட்டிற்கு கிடையாது. அதற்கு மாறாக வேறு சில மாநிலங்களுக்கு அந்த நிதி ஒதுக்கப்படுகிறது. ஆகவே வேண்டுமென்றே புறக்கணிக்க வேண்டும், தமிழ்நாட்டை நிராகரிக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு அரசியல் பேசக்கூடாது, அரசியல் சார்பாக செயல்படக்கூடாது, 140 கோடி மக்களுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் செயல்பட வேண்டும் என்று பேட்டியளித்துவிட்டு நேர் மாறான முறையில் அரசியல் செய்து கொண்டிருக்கிற இந்த அநாகரிகத்தை கண்டிக்கிறோம். கண்டிப்பது மட்டுமல்ல, இதை மாற்றிக்கொள்ள வேண்டும், திருத்தி நிதிநிலை அறிக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த போராட்டம் தொடரும் என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக பிரதமர் புறக்கணிப்பாரையானால் தமிழ்நாட்டு மக்கள் பிரதமரை புறக்கணிப்பார்கள். அது தவிர்க்க முடியாது. நீங்க நாட்டுக்கு பிரதமராக இருக்கலாம்,
ஆனால் நாட்டுக்கு பிரதமர்னா எல்லா மாநிலத்துக்கும் பிரதமரை தவிர சில குறிப்பிட்ட 1-2 மாநிலங்களுக்கு மட்டும் பிரதமர் அல்ல. தமிழ்நாட்டுக்கும் சேர்ந்து நாங்கள் ஓட்டு போடலைன்னாலும் உங்கள் கட்சியின் சார்பாக நின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் டெபாசிட் இழந்தாலும் கூட, காப்புத்தொகை இழந்தாலும் கூட தமிழ்நாட்டுக்கும் நீங்கள் தான் பிரதமர். ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டை புறக்கணித்தால் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பிரதமராக எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது மட்டுமல்ல, பிரதமர் என்கிற முறையில் தமிழ்நாட்டில் அவர் காலில் எடுத்து வைக்க முடியாது. அவர் வருகிற இடங்களில் கருப்பு கொடியை காண்பிப்போம், கருப்பு பலூன்களை பறக்க விடுவோம். அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொறுப்பல்ல, தமிழ்நாட்டு மக்களும் பொறுப்பல்ல என்று எச்சரிக்கை செய்து இந்த கண்டனத்திற்கு பிறகு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஒன்றிய அரசை கேட்டு வருகை வந்து சிறப்பித்த அனைவருக்கும், ஊடக நண்பர்களுக்கும், காவல்துறையினருக்கும் நன்றி கூறி போராட்டத்தை இந்த அளவோடு நிறைவு செய்கிறோம். இது ஒட்டுமொத்தமாக தேசத்தை புறக்கணிக்கக்கூடிய பட்ஜெட் என்று எல்லோரும் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்னதாக நாடாளுமன்றத்திற்கு வெளியே பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் மிகச்சிறந்த நல்ல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். நான் அதைத்தான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அவர் என்ன சொல்கிறார், பிரதமர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், எல்லா ஏடுகளிலும் 23ஆம் தேதி பத்திரிகையில் முதல் பக்க செய்தியாக படத்தோடு வந்திருக்கிறது. செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்ய உள்ள மத்திய பட்ஜெட் அடுத்த 5 ஆண்டுகளில் நாடு மேற்கொள்ள வேண்டிய பயணத்தின் திசைவெளியை தீர்மானிக்கும். 2047 நாட்டை வளர்ந்த பாரதமாக்குவதற்கான கனவை நிறைவேற்றுவதற்கான அடித்தளத்தை இந்த பட்ஜெட் அமைக்கும். அனைத்து எம்பிக்களும் அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நாம் தேர்தல் களத்தில் போராடினோம். நாம் கூற விரும்பியதை மக்களிடம் எடுத்து கூறினோம். சிலர் வழியே கூறினர், சிலர் தவறாக வழிநடத்தினர். ஆனால் அந்த காலகட்டம் தற்போது முடிந்துவிட்டது. தேர்தலில் மக்கள் தங்கள் தீர்ப்பை வழங்கிவிட்டனர். இப்போது அனைத்து அரசியல் கட்சிகளும் அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டுக்காக இணைந்து போராட வேண்டும். கட்சி அரசியலை கடந்து அடுத்த 4.5 ஆண்டுகளுக்கு நாடாளுமன்றத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மக்கள் நம்மை நாட்டுக்காக இங்கு அனுப்பியுள்ளார்களே தவிர கட்சிக்காக அல்ல. நாடாளுமன்றம் என்பது கட்சிக்கானதல்ல, அது தேசத்திற்கானது. இந்த நாடாளுமன்றம் எம்பிக்களுக்கு மட்டுமானதல்ல, அது 140 கோடி மக்களுக்கானது. எதிர்கருத்தை கொண்டிருப்பது தவறானதல்ல, எதிர்மறை கருத்துக்கள் தான் தவறானது. நாட்டிற்கு எதிர்மறை அரசியல் தேவையில்லை. வளர்ச்சி முன்னேற்றம் என்ற சித்தாந்தத்துடன் நாம் நாட்டை முன்னேற்றத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டியுள்ளது. நமது ஜனநாயகத்தின் பெருமிதமான பயணத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் முக்கியமானதாகும் என்று பத்திரிகையாளரிடத்தில் பிரதமர் பேட்டி கொடுத்தார். தேர்தல் முடிஞ்சிருச்சு. தேர்தலில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான கருத்துக்களை மக்களிடத்தில் சொன்னோம். மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள், அது முடிந்து போய்விட்டது. இனிமே நாடாளுமன்றத்தில் கட்சிகளை குறித்து கவலைப்படாமல், அரசியல் குறித்து கவலைப்படாமல் எல்லோரும் சேர்ந்து கரம் கோர்த்து நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கு இணைந்து போராட வேண்டும் என்று பிரதமர் பேட்டியளித்தார். அந்த கருத்து மிக சரியான கருத்து, நல்ல கருத்து, வரவேற்க வேண்டிய கருத்து, பாராட்டத்தக்க கருத்து. ஆனால் பட்ஜெட் என்ன பண்ணுது, பிரதமருடைய அந்த கருத்திற்கு நேர் மாறான முறையில் பட்ஜெட் அமைந்துள்ளது. இப்போ இந்தியா என்று ஒரு வரைபடத்தை வரைந்தால் அது தமிழ்நாட்டை சேர்த்தான் வரையணும், தெலுங்கானாவை சேர்த்தான் வரையணும், கர்நாடகத்தை சேர்த்தான் வரையணும். 2 மாநிலங்களை விட்டு ஒரு தேசிய படத்தை வரைந்தால் அது தேச துரோக செயலாகும். அது உண்மையான தேசிய படமாக இருக்க முடியாது. ஆக தேச துரோக செயல். அப்படி ஒரு மாநிலத்தை விட்டுட்டு வரைஞ்சால் தேச துரோக செயல். இன்றைக்கி பட்ஜெட் என்ன பண்ணுது, ஒரு தேச விரோத பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது, தெலுங்கானா புறக்கணிக்கப்படுகிறது, வேறு பல மாநிலங்களும் புறக்கணிக்கப்படுகிறது. 2 மாநிலங்கள், ஒன்று ஆந்திரா சந்திரபாபு நாயுடு, மற்றொன்று பீகார். ஏன்னா இந்த 2 பேருடைய தயவில் தான், ஆதரவில் தான் இன்றைக்கு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மைனாரிட்டி ஆட்சி.
பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மை கிடையாது, மைனாரிட்டி ஆட்சி. அந்த மைனாரிட்டி ஆட்சியை தாங்கி பிடிப்பது சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் 2 பேரும் தான் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 2 பேருடைய மனம் மகிழ்ந்தால் போதுமானது, அவர்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கினால் போதுமானது என்று ஒரு பட்ஜெட் சமர்ப்பிக்கப்படுமையானால் அந்த பட்ஜெட்டை எப்படி ஏற்க முடியும்? ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு என்கிற வார்த்தை கூட பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் இந்தியா கூட்டணியை ஆதரித்து வாக்களித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு மாதிரியான வாக்களித்திருக்கிறார்கள். பாஜகவுக்கு 240 இடங்களில் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். அதே போல் இந்தியா கூட்டணிக்கும் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். பல கட்சிகளை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி உட்பட 40க்கு 40 என்ற முறையில் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். அவ்வாறு செய்தது குற்றமா, அவ்வாறு செய்தது தவறா, இதை பகிரங்கமாக சொல்ல முடியுமா? இப்படி தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு எதிராக வாக்களித்தது தவறு என்று மோடி சொல்வாரா? பகிரங்கமாக சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல மாட்டார். தமிழ்நாட்டிற்கு வருகிற பொழுது தமிழர்களை புகழ்ந்து பேசுகிறார், தமிழை புகழ்ந்து பேசுகிறார், வ.உ. சிதம்பரனாரை, வள்ளுவரை, கம்பரை, பாரதியை புகழ்ந்து பேசுகிறார். ஆனால் வடக்க போனால் தமிழம் பூரா திருடங்கிறாங்க, ஒரிசாவுக்கு போனால் தமிழெல்லாம் திருடன், சாவி அவங்கள்ட்ட தான் இருக்கு என்று சொல்கிறார்கள். இப்பொழுது பட்ஜெட் மூலியமாக தனது பேட்டிக்கு நேர்மாறாக, உபதேசத்திற்கு மாறாக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது. இது ஒருதலை பட்சமான பட்ஜெட், ஒட்டுமொத்த நாட்டிற்குரிய பட்ஜெட் அல்ல. 2 மாநிலங்களை திருப்திப்படுத்துவதற்கான பட்ஜெட், தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான பட்ஜெட். 5 ஆண்டு காலத்திற்கு மோடியினுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான குறுகிய நோக்கமுடைய பட்ஜெட். ஆகவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதை வன்மையாக கண்டிக்கிறது. கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு தலைநகர் சென்னையில் இன்றைக்கு மாவட்ட அமைப்புகளின் சார்பில் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டம் மேலும் விரிவடையும் என்பது மட்டுமல்ல, இந்த போக்கை, இந்த தவறான போக்கை மோடி அரசாங்கம் திருத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் மோடியை தமிழ்நாட்டிற்குள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். என்ன, தமிழ்நாட்டை அவர் ஏற்க தயாராக இல்லை, தமிழ்நாட்டை அவர் புறக்கணிப்பார். அவர் புறக்கணிக்கிற பொழுது அவர் எங்களுக்கு பிரதமரும் அல்ல. நாங்கள் புறக்கணிக்கப்படுவோம். எங்களுக்குரிய எந்த ஒரு நிதியும் ஒதுக்கப்பட மாட்டாது. 37,000 கோடி ரூபாய் வெள்ள நிவாரணத்துக்கு கேட்கப்பட்டது. வெறும் 276 கோடி ரூபாய் பணம் கொடுத்தாங்க. 11,500 கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் வெள்ள நிவாரணத்திற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு, தமிழ்நாடு தவிர வேறு சில மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒரு பிரதமரை நாங்கள் பிரதமராக ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மன்னராட்சி நடத்தி கொண்டிருக்கிறார், பிரதமர் அல்ல. நரேந்திர மோடி நாட்டினுடைய பிரதமர் அல்ல, மாறாக அவர் மன்னராக விளங்கி கொண்டிருக்கிறார். அந்த மாமன்னரை நாங்கள் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு அவர் பிரதமர் இல்லை என்கிற நிலை சொல்ல வேண்டிய நிலை ஏற்படுவது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு அவர் எங்கு வந்தாலும் நாங்கள் கருப்பு கொடி காண்பிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதை, அதன் மூலமாக ஏற்படுகிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொறுப்பல்ல, மோடி தான் பொறுப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.